Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த போட்டோல இருந்து நம்ம என்னலாம் கத்துக்கலாம் அப்படினு பார்க்கலாம். இந்த போட்டோ பார்த்தோம்னா ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, போராட்டக்காரர்கள்லாம் நிக்கறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அது போக ஒரு உருவ பொம்மை வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இந்த போட்டோல இருந்து என்னென்ன வார்த்தைகள் கத்துக்கலாம்? என்னென்ன சென்டென்ஸ் கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். So first இந்த போட்டோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா இது வந்து ஒரு மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கறாங்க இல்ல கண்டனம் தெரிவிக்கறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அத வந்து இங்கிலீஷ்ல நம்ம protest அப்படினு சொல்லலாம். For example, people began to protest. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா மக்கள் போராட்டத்துல ஈடுபட்டார்கள். மக்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த மாதிரி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிக்கறாங்க. அதுக்கு வந்து கோஷம் போடுறாங்க. இல்ல ரோட்ல ஊர்வலம் போறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படினா அத வந்து நம்ம protest அப்படினு சொல்லலாம். மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கறாங்கன்றதை நம்ம protestன்னு சொல்லிருக்கலாம். So people began to protest. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். Next word agitation. So agitation அப்படின்றது என்னன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படினு சொல்றோம்ல, ஒரு போராட்டம்லாம் நடக்கும்போது ஒரு விஷயத்துக்காக. So அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை இல்ல ஒரு கலவரம் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து agitation. போராட்டம் எல்லாமே வரும் agitationக்கு மீனிங்கா. So இப்போ for example, agitation against AP scheme spreads to more states. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஸ்கீம்க்கு ஒரு திட்டத்தை எதிர்த்து மக்கள் நிறைய மாநிலத்துல போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. So agitation against AP scheme spreads to more states. ஸ்ப்ரெட்ன்றப்போ வந்து நிறைய ஸ்டேட்ல பரவ ஆரம்பிக்குது. நிறைய ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மக்கள் வந்து அதுக்கு வந்து போராட்டம் பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கறாங்க இல்ல கலவரம் பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹங்கர் ஸ்ட்ரைக். ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படினா என்னன்னா உண்ணாவிரத போராட்டம் அப்படினு சொல்றது தான் ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படினு சொல்லுவோம். முக்கியமா இந்த மாதிரியான கலவரம் போராட்ட நேரத்துல மக்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் பண்ணுவாங்க. For example, I've been on hunger strike for 10 days. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா நான் 10 நாளா உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கறேன் அப்படினு சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்கும்போது மக்கள் வந்து கல் எறிந்தார்கள் அப்படினு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கல் எறிதல் அப்படினு சொல்றதுக்கு சரியான வார்த்தை, அதாவது எறிதல் அப்படின்றதுக்கு சரியான வார்த்தை pelt. For example, the boys pelted him with stones. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா அந்த பசங்க கல்லால அவனை தாக்குனாங்க, கல்லை எறிஞ்சாங்க அவன் மேல அப்படினு சொல்றதுக்கு the boys pelted him with stones அப்படினு சொல்லலாம். முக்கியமா இந்த மாதிரி போராட்டம் கலவர நேரத்துல கல் எறிதல் அப்படினு சொல்றத வந்து peltன்ற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் effigy. சோ இந்த effigy அப்படின்றது என்னன்னா உருவ பொம்மை. ஒரு யார் மேலயே கோவம் இருக்கு அப்படினா அவங்களோட உருவ பொம்மையை வந்து எரிப்பாங்க, அதை அடிப்பாங்க அவங்களோட கோவத்தை வெளிக்காட்டுறதுக்காக. அந்த மாதிரி உருவ பொம்மைக்கு பேரு effigy. For example, protesters burnt an effigy of the minister. போராட்டக்காரர்கள் அந்த மந்திரியோடைய உருவ பொம்மையை எரித்தார்கள். Protesters burnt an effigy of the minister. For more interesting videos, subscribe. I'll meet you in the next lesson. Thank you. Bye.